இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கும் நமக்கும் தருகிற ஒரு அற்புதமான வாக்கு தத்தம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு சின்ன பையன் தன்னுடைய தகப்பனார் தோட்டத்தை சுத்தப்படுத்தும்படி கூறி கையில் மண்வெட்டி சின்ன ஒரு கடப்பாறை இதெல்லாம் கொடுத்து அனுப்பி அவன் எப்படி வேலை செய்கிறான் என்று கவனித்து கொண்டே இருந்தார். அவன் தோட்டத்தை பின்புறமாக இருந்த தோட்டத்துக்கு போனான், எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினான். அங்கே ஒரு பெரிய ஒரு கல் அவனிடத்துல அந்த இடத்துல இருந்தது. அதை அப்புறப்படுத்தி வைக்க அந்த சிறு பையன் முயற்சி செய்கிறான். அந்த கல்லை அப்புறப்படுத்த முடியல. ஏதேதோ காரியங்களை செய்து அந்த கல்லை தள்ளிவிட்டு அந்த இடத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். முடியல. அழுகையோடு திரும்பி ஓடி வரான். தகப்பனார் கவனித்து கொண்டே இருக்கிறார் ஜன்னல் வழியாக. என்ன செய்வான், என்ன பண்ணுவான். அழுது கொண்டு வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் சொன்னீங்க, எல்லாத்தையும் செஞ்சேன், அந்த கல்லை மட்டும் என்னால் தள்ளவே முடியல. நானும் என்னென்னவோ இதில் முயற்சி செய்தேன், என்னால் முடியல என்று சொல்லி அழுது கொண்டு ஓடி வந்தான். அப்போ தான் தகப்பனார் சொன்னான், நீ ஏன் அழுது கொண்டு ஓடி வர வேண்டும்? நான் தான் இருக்கிறேனே, ஒரு வார்த்தை என்னிடத்தில் நீ கூப்பிட்டு இருந்தால் போதுமே, நான் ஓடி வந்து அந்த கல்லை உனக்காக புரட்டி தள்ளி வைத்திருப்பேனே, நான் உனக்காக இருக்கிறது நீ ஏன் மறந்து போனாய் என்று தகப்பனார் கேட்டாராம். இன்றைக்கு அந்த சிறு பையனை போலத்தான் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்காம நம்முடைய முயற்சிகளினாலே நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய முயற்சினாலே நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய முயற்சினாலே இந்த காரியங்களை நான் விலக்கி வைத்து விடுவேன், நான் தள்ளி வைத்து விடுவேன் என்று முட்டி மோதி தோற்று போய் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் அழகான வார்த்தை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். நமக்கு உதவி செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஆதரிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். நமக்காக தடைகளை நீக்கி போடுவதற்கு முன்பாக செல்லுகிற அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். எது வேண்டுமோ அவர் நாமத்தில் அதை நம்ம கேட்போம். நிச்சயமாக அதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசுவின் நாமம் என்கிற அந்த நாமத்தில் இருக்கிற அற்புதம், இயேசுவின் நாமம் என்ற அந்த நாமத்தில் இருக்கிற ஆண்டவரே ஜெயத்தை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். அந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது ஆண்டவரே எங்களை விட்டு ஆண்டவரே சமுத்திரம் முன்பாக இருக்கிற செங்கல் 2ஆக பிரியும். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது எரிகோ கோட்டைகள் மண்மேடுகளாய் போகும். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது அற்புதங்கள் அடையாளம் நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே பேய்களும் பிசாசுகளும் ஆண்டவரே பயந்து நடுங்குகிற நாமம் அந்த இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக, அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக, அந்த நாமத்தை உபயோகிப்பதற்கு உரிமையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, எதையெல்லாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.